டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு மேக்ஸுக்கு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2022 குரூப் 4 எக்ஸாம்ல கேட்கப்பட்ட வினாத்தாள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல மொத 10 வினாக்கள் வந்து மேக்ஸ் கிளாஸ் 1ல பார்த்திருப்போம். இன்னும் நீங்க பார்க்கலனா மேக்ஸுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே இருக்கும். செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல அடுத்த 10 வினாக்கள் தான் பார்க்க போறோம். சோ வீடியோவை கடைசி வரையும் பாருங்க. இதுக்கு முன்னாடியே பொது தமிழுக்கும் கிளாஸ் வந்திருக்கும் 6:30 மணிக்கு. அடுத்து ஜிஎஸ்க்கு வந்து 7:30 மணிக்கு கிளாஸ் வந்திருக்கும். சோ அதையும் நீங்க பார்க்கலனா அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க்குமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே இருக்கும். பொது தமிழுக்கு தனியாகவும் பொது அறிவுக்கு தனியாகவும் பிளேலிஸ்ட் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். சோ செக் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே உங்களுக்கு வீடியோஸ் வரும். சோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இன்னும் நீங்க டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்குமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே இருக்கும். நீங்க ரெகுலரா யூடியூப் வந்து ஃபாலோ பண்ண முடியலனா வாட்ஸ்அப் குரூப்பை நீங்க ஃபாலோ பண்ணாலே அதிலே உங்களுக்கு டெய்லி வீடியோக்கான லிங்க் வந்து அப்லோட் பண்ணுவோம். சோ நீங்க செக் பண்ணிக்கலாம். ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார். 6 ஆண்டுகளில் அவர் 7875 சேமிக்கிறார் எனில் முதல் ஆண்டு சேமிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது ஈஸியானதா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு நபர் வந்து ஒவ்வொரு ஆண்டுமே அதுக்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில பாதியை சேமிக்கிறார். எத்தனை ஆண்டு அது மாதிரி சேமிக்கிறார்னா 6 ஆண்டுகள் வந்து சேமிக்கிறார். இந்த 6 ஆண்டு முடிவில் அவருக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா 7875 ரூபாய் வந்து சேமிச்சிருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முதல் ஆண்டு எவ்வளவு சேமிச்சிருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. இது சம் போடுறப்ப உங்களுக்கு புரியும். முதலாண்டு எவ்வளவு சேமிச்சிருக்கார் அப்படின்றது நமக்கு தெரியாது. அதை வந்து நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். அடுத்து என்ன சொல்றாங்க, அவர் ஒவ்வொரு ஆண்டுமே அதுக்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில பாதியை சேமிக்கிறார். அப்ப இந்த தொகையில வந்து பாதியை சேமிச்சிருக்காரு ரெண்டாவது வருஷம். இப்போ x/2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல பாதி வந்து x/2 தான். அடுத்தது மூணாவது வருஷம் வந்து இதுல பாதி x/2ல பாதி வந்து சேமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அப்படியே ரெண்டால பெருக்கிக்கிட்டே வாங்க, x/4 மாறும். அடுத்தது நாலாவது வருஷம் வந்து இந்த மூணாவது வருஷத்துல பாதி சேமிச்சிருக்காரு. அப்ப 4ஓட 2 பெருக்கினீங்கன்னா 8. அதே மாதிரி அடுத்தது 8ஓட 2 பெருக்கி 16. அடுத்தது 16ஓட 2 பெருக்கி 32. ஒவ்வொரு வருஷமுமே அதுக்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில வந்து பாதியை வந்து சேமிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ரெண்டால பெருக்கிக்கிட்டே வந்திருக்கும். இப்போ எத்தனை ஆண்டுன்னு பாருங்க, 1 2 3 4 5 6. மொத்தமா இதுல 6 ஆண்டுகள்னு சொல்லியிருக்காங்க. அதனால 6 ஆண்டுகளுக்கு எடுத்து எழுதிக்கிட்டோம். இதோட மொத்த தொகை எவ்வளவு வந்திருக்குன்னா 7875 ரூபாய் சேமிச்சிருக்கார் அப்படின்னு சம்மிலேயே கொடுத்திருக்காங்க. இந்த 6 ஆண்டுகளையுமே கூட்டினோம்னா 7875 ரூபாய் சேமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முதல் ஆண்டு சேமிப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்கறாங்க. இந்த முதல் ஆண்டு சேமிப்புனா எக்ஸ் என்ன அப்படின்னு தான் கேட்கறாங்க. இது ரொம்ப ஈஸி தான். அப்படியே நம்ம மீசிமா கண்டுபிடிக்கலாம். இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா 32 வரும். எக்ஸ் கீழே ஒண்ணுமே இல்லைன்னா 1 இருக்க மாதிரி அர்த்தம். அப்போ 1 2 4 8 16 32. இது எல்லாத்துக்குமே மீசிமா கண்டுபிடிச்சிங்கன்னா 32 தான் வரும். இப்ப பகுதி வந்து 32 மாறணும். 1 இருக்கு, கீழேயும் மேலேயும் 32ஆல பெருக்கிக்கோங்க. 32x பை 32. 2ஓட எதை பெருக்கினா 32 வரும், 16ஆல பெருக்கினா 32 வரும். 2 × 16 32, மேலே 16ஆல பெருக்கிக்கணும் 16x. 4ஓட எதை பெருக்கினா 32, 8ஆல பெருக்கலாம். அப்ப 8 × 32, மேலே 8ஆல பெருக்கினா 8x வரும். 8ஓட 4 பெருக்கினா 32 வரும். 8 × 32, மேலே 4ஆல பெருக்கிக்கோங்க 4x வரும். இங்க 16 இருக்கு, 16ஓட 2 பெருக்கினா 32 வரும். மேலே 2ஆல பெருக்கிக்கலாம் 2x. இங்க 32 தான் இருக்கு, இது அப்படியே வச்சுக்கலாம். x பை 32 ஈக்குவல் டு 7875. இப்போ பகுதி ஃபுல்லாவே சமமா இருக்கு. 32 மேலே ஃபுல்லாவே கூட்டிக்கோங்க. 32 16 கூட்டினா 48, 48 8 வந்து 56, 56 4 60, 62 63. 63x ஈக்குவல் டு 7875. இப்போ கேன்சல் பண்றதெல்லாம் கேன்சல் பண்ணுங்க. 3ஆல அடிக்கலாம். ஈர் 3 6, ஓர் 3 3. இதை அடிச்சிங்கன்னா ஈர் 3 6 மீதி 1, 6 3 18, ஈர் 3 6 மீதி 1, ஐ 3 15. திருப்பி 3ஆல அடிச்சிங்கன்னா 7 3 21. இதை அடிச்சிங்கன்னா 8 3 24 மீதி 2, 7 3 21 மீதி 1, ஐ 3 15. 7ஆல அடிக்கலாம். ஓரேல் 7. இதை அடிச்சிங்கன்னா ஓரேல் 7 மீதி 1, ஈர் 7 14 மீதி 3 இருக்கும். ஐ 7 35. பேலன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இந்த சைடு வந்து x இருக்கு, இங்க 63 மட்டும் தான் அடிச்சோம். x இருக்கு. இப்போ x பை 32 ஈக்குவல் டு 125. நமக்கு தேவை x தான் தேவை. இந்த 32 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போயிருச்சுன்னா பெருக்கலாம் மாறிடும். இப்போ x ஈக்குவல் டு 125 × 32. ரெண்டுத்தையும் பெருக்குங்க. 125 32 பெருக்குனா ஐ 2 10 மீதி 1, 2 4 1 5, ஓ 2 2, ஐ 3 15 மீதி 1, 3 2 6 1 7, ஓர் 3 3.
0 0 மீதி 1 8 10க்கு 0 மீதி 1 4 4000 வருது. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4000. இந்த எக்ஸ்ன்றது என்னவா வச்சிருந்தோம், முதலாண்டு சேமிப்பை தான் எக்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம். இதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து பி. அடுத்த சமயம் ஒரு குறிப்பிட்ட அசல் தனி வட்டி வீதத்தில் 6 ஆண்டுகளில் 60% அதிகரிக்கிறது. அதே வட்டி வீதத்தில் ரூபாய் 12,000க்கு 3 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து தனி வட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட அசல் தனி வட்டி வீதத்தில் 6 ஆண்டுகளில் 60% அதிகரிக்கிறது. இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. என்ன வந்து 6 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு அதிகரிக்குதா? 60% அதிகரிக்குது. இது ரெண்டு தான் ஃபர்ஸ்ட் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்னன்னு பாருங்க. அதே வட்டி வீதத்தில் 12,000க்கு 3 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதில் வட்டி வீதமே கொடுக்கல, ஆனால் வட்டி வீதம் கண்டுபிடிச்சு தான் கூட்டு வட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ வட்டி வீதம் தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஆறு என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல தனி வட்டியை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. தனி வட்டிக்கான ஃபார்முலா என்ன? எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. இப்போ ஆர் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? எஸ்ஐ தெரியணும், அதாவது வட்டி தெரியணும், அசல் தெரியணும், ஆண்டு தெரியணும். இது மூணுமே தெரிஞ்சாதான் உங்களால ஆர் வந்து என்ன, வட்டி வீதம் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஆனா இதுல பாருங்க ஆண்டு மட்டும் தான் தெரியுது. எக்ஸ்ட்ரா வந்து 60% அதிகரிக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையுமே வச்சுக்கிட்டு எப்படி வட்டி வீதம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த சம்ம வந்து 2 மெத்தட்ல சொல்ல போறோம். எந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தாலே ஆன்சர் வந்து கொண்டு வந்துடலாம். எப்படின்னா ஆண்டுகள் வந்து 6 ஆண்டுன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு அதிகரிக்குதுன்னா 60% அதிகரிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 6 வருஷத்துக்கு 60% அதிகரிக்குதுன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு சதவீதம் வந்து அதிகரிச்சிருக்கும்னா 10%. இந்த அதிகரிப்பு தான் வட்டி வீதம் அப்படின்னு சொல்லுவாங்க. வட்டி வீதம் வந்து 10%. இது நீங்க பார்த்தாலே ஆன்சர் கொண்டு வரலாம். ஏன்னா ஈஸியாவே கொடுத்துருக்காங்க. 6 வருஷத்துக்கு 60%னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு அதிகரிச்சிருக்கும்னா 10%. இதுதான் வட்டி வீதம். அடுத்தது இந்த வட்டி வீதம் வச்சுட்டு எப்படி வந்து கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். கூட்டு வட்டிக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? அசல் கொடுத்துட்டாங்க. அசல் வந்து 12,000. ஆண்டு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 3ன்னு. அடுத்தது ஆறு வந்து வட்டி வீதம் இப்பதான் கண்டுபிடிச்சோம் 10%. ஏன்னா அதே வட்டி வீதத்தை வச்சு தான் கூட்டு வட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு கூட்டு வட்டி ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். கூட்டு வட்டி ஃபார்முலாக்கு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் மொத்த தொகையை தான் கண்டுபிடிக்கணும். அசல் 1 + r/100 ஹோல் பவர் n. இது மொத்த தொகைக்கான ஃபார்முலா. கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா என்ன? CA ஈக்குவல் டு மொத்த தொகையில இருந்து அசலை வந்து மைனஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம்னா மொத்த தொகை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமேட்டு இதுக்கு வர ஆன்சரை வந்து அசல்ல மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கூட்டு வட்டி என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். இது ஒரு மெத்தட். இந்த ஃபார்முலா படி நீங்க அப்ளை பண்ணணும். இப்போ செகண்ட் மெத்தட் என்னன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாம ஷார்ட்கட்ல எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கலாம். பார்த்தோன்னே இப்படி ஆன்சர் பண்ண முடியுது. இதே வேற வேற நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி ஆன்சர் கொண்டு வரது அப்படின்றது உங்களுக்கு குழப்பம் இருக்கலாம். அதுக்கு இந்த ஃபார்முலா வச்சு எப்படி ஆன்சர் கொண்டு வரலாம் அப்படின்றத இப்போ சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் சொன்னதை வச்சு இதுக்கு ஆன்சர் நீங்க கொண்டு வந்து பாருங்க. இப்போ ரெண்டாவது மெத்தட் என்னன்னு பார்க்கலாம். அதே தான் என்ன வந்து 6 60% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 வந்து என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். இதுல வந்து என்ன பண்ண போறோம்னா சம்ல பாருங்க ஒரு குறிப்பிட்ட அசல் தனி வட்டி வீதத்தில் ஒரு குறிப்பிட்ட அசல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. அது வந்து என்னவா இருக்குன்னா தனி வட்டி வீதத்தில் 6 ஆண்டுகள்ல 60% அதிகரிக்குது. இந்த குறிப்பிட்ட அசல் வந்து 6 வருஷத்துல 60% அதிகரிக்குது. குறிப்பிட்ட அசல், அந்த குறிப்பிட்ட அசல் என்னன்னு தெரியாது. 6 வருஷத்துல வந்து 60% அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னன்னு எடுக்கலாம்னா குறிப்பிட்ட அசல்னு சொன்னதை 100 ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 100 ரூபாய் வந்து 6 வருஷத்துல எவ்வளவு அதிகரிக்குது? 60% அதிகரிக்குது. 60% அப்படின்றது எதை குறிக்கும்? 100க்கு 60 ரூபாய் அப்படின்றத குறிக்கும். அப்ப 6 வருஷத்துல வந்து எவ்வளவா மாறி இருக்கும்? அசல் 160 ரூபாவா மாறி இருக்கும். இது உங்களுக்கு நல்லா புரியணும். 100 ரூபாவா இருக்கு. 6 வருஷத்துல 60% அதிகரிக்குதுன்னா 60 ரூபாய் அதிகரிச்சிருக்கு அப்படின்றத அர்த்தம். அப்ப 160 ரூபாவா ஆயிருக்கு. இப்ப இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அசல் எவ்வளவுன்னு தெரியுது. அசலை நம்மளே தான் எடுத்திருக்கோம் 100 ரூபான்னு. வட்டி எவ்வளவுன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அசல் வந்து 100 ரூபானா மொத்த தொகை 160 மாறி இருக்கு. அப்ப வட்டி எவ்வளவா அதிகரிச்சிருக்கு? 60 ரூபாய் அதிகரிச்சிருக்கு. வட்டி வந்து 60 ரூபாய். ஆண்டு வந்து 6 ஆண்டுகள்னு சம்லியே இருக்கு. எண் வந்து 6. இப்போ ஃபார்முலால அப்ளை பண்ணலாம். இந்த SI ஈக்குவல் டு PNR/100 இதுல வந்து அப்ளை பண்ணுங்க. SI வந்து வட்டி வந்து 60 ரூபாய், அசல் வந்து 100 இன்ட்டு ஆண்டு வந்து என்ன? 6 ஆண்டுகள், வட்டி வீதம் தான் கண்டுபிடிக்கணும் பை 100.
இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் ஆயிரும். 6 ஆல் அடிச்சீங்கன்னா 1 6 6 பைத்தாறு 60. R ஈக்குவல் டு 10%. நீங்க ஃபார்முலா வச்சு போடணும்னா இப்படி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாம எப்படி வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 1 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். 3 ஆண்டுகள் அப்படின்னா 3 3 1ன்னு ஞாபகம் வச்சுக்கணும். 4 ஆண்டுகள் அப்படின்னு வச்சிங்கன்னா 4 6 4 1 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த நம்பர் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக நீங்கள் கூட்டு வட்டி கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மொத்த தொகையை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமேட்டு தான் உங்களால் கூட்டு வட்டி கண்டுபிடிக்க முடியும். ஆனால் நீங்கள் இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் கூட்டு வட்டி கண்டுபிடிக்கலாம். சம்மில் எத்தனை ஆண்டுகள் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 3 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3 ஆண்டுகளுக்கான ஷார்ட்கட் என்ன? 3 3 1. இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டா போதும். 3 3 1. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம்னா 3 இதுக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இது அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12000. 12000க்கு 10%னா வட்டி வீதம் நமக்கு தெரியும். 10%னா எவ்வளோ கிடைக்குது அப்படின்றத பாருங்க. இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும், இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். எவ்வளோ வருது? 1200. இதே மாதிரி 3 வருஷம் கொடுத்துருக்கனால 3 டைம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது திருப்பியும் எவ்வளோ ஆன்சர் கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து தான் நம்ம எடுக்கணும். 12000 எடுக்கக்கூடாது. எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 1200. இந்த 1200க்கு 10%னா எவ்வளோ வருது? இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும், இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். எவ்வளோ வருது? 120 வருது. அடுத்தது 3வது வருஷத்துக்கு கண்டுபிடிக்கிறோம். இந்த 120க்கு கண்டுபிடிக்கணும். 120க்கு 10%னா இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும், இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். 12. இப்போதான் நீங்கள் வந்து இந்த 3 3 1ல் வந்து அப்ளை பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் 3 கீழே வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது எழுதுங்க 1200. அடுத்தது கீழே வந்து இந்த 120 எழுதுங்க. அதுக்கு அடுத்தது கீழே வந்து இந்த 12 எழுதுங்க. இதை அப்படியே பெருக்கிக்கணும், லாஸ்ட்டாக வந்து கூட்டிக்கணும். அவ்வளோதான். கூட்டிட்டிங்கன்னா நீங்கள் ஆன்சர் வந்துடும். 1200 × 3 3600. 120 × 3 360. 12 × 1 12. 3600 360 12. இது மூணுத்தையுமே கூட்டுங்க. 2 7 3 6 9 3 3972 தான் இதுக்கான கூட்டு வட்டி. ஆப்ஷன் சி தான் சரியானது. ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கூட்டு வட்டிக்கு மொத்த தொகையை கண்டுபிடிக்கணும். மொத்த தொகையில இருந்து அசலை வந்து நீங்க மைனஸ் பண்ணாதான் கூட்டு வட்டி கண்டுபிடிக்க முடியும். நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா வந்து இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியாவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த சம்மு, ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஆண்டொன்றுக்கு 7% வீதம் அதிகரிக்கிறது. இப்பொழுது மக்கள் தொகை 90000 எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அக்கிராமத்தின் மக்கள் தொகை என்ன? என்ன சொல்றாங்கன்னா இப்போ வந்து மக்கள் தொகை வந்து 90000 அப்படின்னு சொல்றாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறமேட்டு எவ்வளவு மக்கள் தொகையா இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. வருஷத்துக்கு எவ்வளவு பேர் வந்து அதிகரிக்கிறாங்கன்னா 7% பேர் வந்து அதிகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்க. மொத்த மக்கள் தொகை 90000. ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு 90000 பேர் இருந்திருக்காங்க. 7% அதிகரிக்கிறாங்க. அப்ப 7/100 அப்படின்னு எழுதலாம். சதவீதம் அப்படின்னா என்ன? பையில வந்து 100 போட்டுக்கணும். இப்போ 7% கண்டுபிடிங்க. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். பெருக்குங்க. 9 7 63. 6300 பேர். ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு மட்டும் எவ்வளவு அதிகரிச்சிருக்காங்கன்னா 6300 பேர் அதிகரிச்சிருக்காங்க. இப்போ வந்து 90000 பேர் இருந்திருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறமேட்டு எவ்வளவு பேரா இருந்திருப்பாங்க? இந்த 90000ஐயும் 6300ஐயும் கூட்டணும். 90000ஐயும் 6300ஐயும் கூட்டினீங்கன்னா எவ்வளவு வரும்? 96300 வரும். 96300. ஒரு வருஷத்துக்கு அப்புறமேட்டு எவ்வளவு மக்கள் தொகையா இருக்குன்னா 96300 பேர் இருக்காங்க. சம்பளம் என்ன கேட்டிருக்காங்க? 2 வருஷத்துக்கு அப்புறமேட்டு தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணோம்னா 96300க்கு 7% கண்டுபிடிக்கணும். ஏன் வந்து நீங்க 90000 எடுக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வருஷம் கண்டுபிடிக்கிறோம். ஒரு வருஷம் அப்புறமேட்டு 96000 பேர் இருந்துட்டாங்கன்னா திருப்பி அந்த வருஷத்துல இருந்து தான் கண்டுபிடிக்கணும். 90000 எடுத்து கண்டுபிடிக்க கூடாது. அப்ப 96300க்கு 7% பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ. 963 × 7 7 3 21 மீதி 2 6 6 36 7 6 42 44 மீதி 4 9 7 63 67. ரெண்டாவது வருஷத்துக்கு வந்து 6741 பேர் வந்து அதிகரிச்சிருக்காங்க. ஏற்கனவே வந்து எவ்வளவு இருந்திருக்காங்க? 96300 பேர் இருந்திருக்காங்க. இதோட வந்து 6741 பேர் வந்து அதிகமாயிருக்காங்க. இப்போ ரெண்டுத்தையும் கூட்டுங்க. 96300 6741 கூட்டினா 1 4
10க்கு 0 மீதி 1, 12 13 மீதி 1 10. 1,03,041 பேர். த ஆன்சர் ஆப்ஷன் வந்து டி. ஒரு வருஷத்துக்கு வந்து எவ்வளவு பேர் அதிகமாக இருக்காங்க? 6,300 பேர் அதிகமாக இருக்காங்க. மொத்த மக்கள் தொகை வந்து 96,300 இருந்திருக்கு. சம்பள 2 ஆண்டுகள்னு கேட்டிருக்காங்க. திருப்பி நம்ம கண்டுபிடிக்கிறோம் 7%. கண்டுபிடிச்சா 6,741 பேர் வந்து அதிகமாக இருக்காங்க. ரெண்டுத்தையுமே நம்ம கூட்டினோம்னா ஆன்சர் வந்துடும். அடுத்த சம்மு, கீழ்கண்ட வரைபடத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? இந்த வரைபடத்தில் வந்து எத்தனை முக்கோணங்கள் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா 1 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அதே மாதிரி இது மாதிரி முக்கோணம் கொடுத்துருக்காங்க, 2ஆக பிரித்து கொடுத்துருக்காங்க. இது எத்தனை முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி சொல்லலாம்னா, இது ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம், மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கோணமாக இருக்கும். மொத்தமாக 3 முக்கோணம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த வரைபடத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு. இதை பார்த்தோன்னே நீங்கள் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது அப்படின்றது உங்களால் சொல்ல முடியாது. இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இப்போ எப்படின்னு பாருங்க, இது மாதிரி முக்கோணங்கள் கொடுத்துருந்தாங்கன்னா இதை பார்த்தோன்னு நம்ம என்ன சொல்லலாம்? 3 முக்கோணங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதை ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இது மாதிரி சதுரத்தில் கொடுத்து 2ஆக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதுரம் செவ்வகம் இது மாதிரிலாம் கொடுத்து ஒரே ஒரு கோடு மட்டும் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 2 முக்கோணம் இருக்க மாதிரி அர்த்தம். 2 மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி முக்கோணம் கொடுத்துருந்தா, முக்கோணத்தை கொடுத்து 2ஆக பிரிச்சிருந்தா இல்லை 3 முக்கோணம் இருக்க மாதிரி, செவ்வகம் சதுரம் இது மாதிரிலாம் கொடுத்து 2ஆக கோடு போட்டிருந்தாங்கன்னா அதில் 2 மட்டும் தான் இருக்க மாதிரி. இது ஒன்று இருக்கும், இது ஒன்று இருக்கும், 2 தான் இருக்க மாதிரி இருக்கும். இது 2 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த வரைபடத்தில் எத்தனை முக்கோணங்கள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மேலே இருக்கிறத ஒரு செவ்வகமாக எடுத்துக்கலாம். மேலே இருக்க ஒரு செவ்வகத்தை மட்டுமே எடுத்துக்கலாம். இதில் எத்தனை அறைகள் இருக்கு அப்படின்றத பாருங்க, எத்தனையா பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்க. இங்கே 1 2 3 4, மேலே இருக்கிறதுல 4 பார்ட்டாக இருக்கு. கீழே இருக்கிறத பாருங்க 2 பார்ட்டாக இருக்கு. இங்கே ஒன்று இருக்கு, இங்கே ஒன்று இருக்கு. இது ஒரு செவ்வகம், இது ஒரு செவ்வகம். இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? மேலே இருக்க செவ்வகத்தை பாருங்க எத்தனை பார்ட் இருக்கு? 4 இருக்கு. இதில் 4 இருக்கு. கீழே இருக்கிறத பாருங்க 2 பார்ட் இருக்கு. இப்போ இது மாதிரி நடுப்புற ஒரே ஒரு கோடு மட்டும் இருக்கு அப்படின்னு சொன்னால் அல்ல 2 மட்டும் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ஒரு கோடை தவிர எத்தனை கோடுகள் வந்திருந்தாலுமே அதோட 2ஆல நம்ம பெருக்கிக்கணும். இதில் பாருங்க இங்கே ஒரு கோடு இருக்கு, இங்கே ஒரு கோடு இருக்கு. அப்போ 2 கோடு இருக்கு. ஒரு கோடுக்கு மேலே வந்துச்சுன்னா அதில் எத்தனை அறைகள் இருக்கோ அதை 2ஆல பெருக்கிட்டோம்னா 4 2 8. இப்போ இந்த அறைக்குள்ள எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னா 8 முக்கோணங்கள் இருக்கு அப்படின்றத அர்த்தம். 2வது செவ்வகத்துக்கு வாங்க, இந்த செவ்வகத்துக்கு வாங்க. இதில் ஒரே ஒரு கோடு தான் இருக்கு. ஒரு கோடு இருந்தால் நீங்கள் 2 முக்கோணம் இருக்க மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ ஒரு கோடு இருக்கனால இதில் 2 முக்கோணம் இருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் 8 2 மொத்தமாக 10 முக்கோணங்கள் இருக்கு. அடுத்தது இது ரெண்டுத்தையுமே நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது பாருங்க இந்த முக்கோணத்துக்கு வாங்க. இந்த முக்கோணம் பாருங்க இது எப்படி இருக்கு? இப்போ நம்ம முன்னாடி சொன்னது இந்த முக்கோணம் தான். இது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கிட்டோம்னா இதில் 3 முக்கோணம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது ஒன்று, இது ஒன்று, டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது ஒன்று, மொத்தமாக 3 முக்கோணம் இருக்குது. அப்போ இந்த செவ்வகத்தில் மட்டும் 2 பாக்ஸில் மட்டுமே 10 முக்கோணம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெளியில் ஒரு முக்கோணத்தில் 3 முக்கோணம் இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 13 முக்கோணம் இருக்குது. அடுத்தது இந்த முக்கோணமும் இந்த செவ்வகமும் ஜாயிண்ட் ஆகிற பகுதி முக்கோணமாக அமையுதா அப்படின்றத பாருங்க. எப்பயுமே ஜாயிண்ட் ஆகிறப்ப 2 முக்கோணம் வரும். இது எப்படின்றதை இப்போ சொல்கிறேன். இங்கேருந்து பாருங்க, இதுலேருந்து இது வரைக்கும் இந்த முக்கோணமும் செவ்வகம் ஜாயிண்ட் ஆகிறப்ப இது ஒரு முக்கோணமாக கிடைக்கும். அதே மாதிரியே கீழே பாருங்க இது ஒன்று, இது ஒன்று. இந்த முக்கோணமும் இந்த செவ்வகமும் ஜாயிண்ட் ஆகிற பகுதியில் இங்கே ஒரு முக்கோணம் கிடைக்குது. அப்போ ஜாயிண்ட் ஆகிறதுல 2 முக்கோணம் கிடைக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 13 2 15. இப்போ இந்த வரைபடத்தில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னா 15 முக்கோணங்கள் இருக்கு. ஆப்ஷன் வந்து டி, இதுதான் சரியானது. இன்னொரு டைம் வந்து சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இந்த டயக்ராமை பிரித்து பார்க்க போகிறோம். இந்த முக்கோணத்தை மட்டும் தனியாக எடுங்க. இந்த முக்கோணத்தை தனியாக எடுத்தோம்னா எப்படி இருக்கும்? இது மாதிரி இருக்கும். அடுத்து இந்த செவ்வகத்தில் மேலே இருக்க செவ்வகம் தனியாகவும் கீழே இருக்க செவ்வகம் தனியாகவும் எடுத்துக்கோங்க. மேலே இருக்க செவ்வகத்தை மட்டும் பாருங்கள் எத்தனை அறைகள் இருக்கு? 1 2 3 4 அறைகள் இருக்கு. இது மாதிரி செவ்வகத்தில் இல்லை சதுரத்தில் ஒரு கோடுக்கு மேலே இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணணும்னா 2ஆல பெருக்கிக்கணும். மொத்தமாக 4 அறைகள் இருக்கு. அப்போ 4 × 2, 2ஆல பெருக்கினீங்கன்னா 8 வந்துடும். அடுத்தது கீழே இருக்க செவ்வகத்துக்கு பார்க்கலாம். கீழே இருக்க செவ்வகத்தில் பாருங்க ஒரே ஒரு கோடு தான் இருக்கு. 1க்கு மேலே இருந்தால் தான் 2ஆல பெருக்கணும்னு சொல்லியிருந்தோம். ஒரே ஒரு கோடு மட்டும் இருந்தால் அதில் 2 முக்கோணம் இருக்க மாதிரி தான். அப்போ 2 செவ்வகத்தையுமே நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது இந்த முக்கோணத்துக்கு வரலாம். இந்த முக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை முக்கோணங்கள் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்கு.
இந்த முக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் 3 முக்கோணங்கள் இருக்கு. அப்ப இதுல 8 இருக்கு முதல் செவ்வகத்துல, இரண்டாவது செவ்வகத்துல 2 இருக்கு, இந்த முக்கோணத்துல 3 இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு முக்கோணம் இருக்கு, இங்க ஒரு முக்கோணம் இருக்கு, டோட்டலா ஒரு முக்கோணம் இருக்கும். சேர்த்து பார்த்தோம்னா ஒரு முக்கோணம் இருக்கும். மொத்தமா இங்க 8, இங்க 2, இங்க ஒரு 3. அடுத்து இந்த முக்கோணமும் இந்த செவ்வகமும் எப்பயுமே ஜாயிண்ட் ஆகிறப்ப ஒரு 2 முக்கோணம் எக்ஸ்ட்ரா வரும். அதை நீங்க பார்க்காமயே நீங்க சேர்த்துக்கலாம். இந்த முக்கோணத்தையுமே இந்த செவ்வகமும் ஜாயிண்ட் ஆகிற பகுதியில் வந்து 2 முக்கோணம் வந்து இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இது ஒரு முக்கோணம், அடுத்து இந்த இடத்துல இருந்து இது ஒரு முக்கோணம், 2 வருது. அப்ப ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வந்து ஒரு 2 முக்கோணம் இருக்கு. டோட்டலா பாருங்க 8, 10, 13, 15. ஆன்சர் வந்து டி. அடுத்த சம் 3க்கு எதிரான தளத்தில் உள்ள எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 பகடைகள் இருக்கு. இந்த 2 பகடைகள்ல 3 இந்த எண்ணுக்கு எதிரா எந்த எண் வந்து இருக்கு அப்படின்னு பாருங்க. 3க்கு எதிரா வந்து 2 இருக்கா இல்ல 5 இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறேன்னா 2 பகடையிலுமே எந்த நம்பர் சேமா இருக்கு அப்படின்னு பாருங்க. இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 5 இருக்கு, இங்கேயும் 5 இருக்கு. அப்ப ரெண்டுத்துக்குமே சேமா பாருங்க. இந்த 2 இருக்கும் சேமா பாருங்க. இதுக்கு ஆப்போசிட்டா எது இருக்குன்னு பாருங்க. இங்க 3 இருக்கு, இங்க 4 இருக்கு. அப்ப 3க்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கும்னா 4 தான் இருக்கும். இதான் ஆன்சர். இல்லை இன்னொரு மெத்தடில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு நம்பர் மட்டும் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 5 இருக்கு. இப்போ 5 எடுத்து எழுதிக்கலாம். இந்த 5க்கு கடிகார முள் திசையில் வந்து நம்ம பார்க்கணும். இப்போ 5க்கு அப்புறமேட்டு இந்த சைடு என்ன நம்பர் இருக்கு? 3 இருக்கு. அடுத்த 3க்கு அப்புறமேட்டு என்ன இருக்கு? 2 இருக்கு. அதே மாதிரி 5 எடுத்துக்கோங்க. இந்த 2வது பக்கடையில் 5 எடுத்துக்கிட்டோம். கடிகார முள் திசை இப்படி பார்த்தோம்னா 4 இருக்கு. அடுத்து என்ன இருக்கு? 2 இருக்கு. இப்போ சம்ல என்ன கேட்டிருக்காங்க? 3க்கு எதிரான தளத்தில் உள்ள எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3க்கு எதிரான தளத்தில் உள்ள எண் என்னன்னா 4 தான். இப்படியும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஆப்ஷன் வந்து பி. விடுபட்ட எண்ணை கண்டுபிடி. 49, 121, 169, நடுப்புற தான் கண்டுபிடிக்கணும். அடுத்து 361. இந்த இடத்துல வந்து எந்த எண் வந்து வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தா ஆன்சர் கொண்டு வரலாம். 49 அப்படின்றது எதுக்கான ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7க்கான ஸ்கொயர். அடுத்தது 121 அப்படின்றது எதுக்கான ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11க்கான ஸ்கொயர் தான் 121. 11 பெருக்குன்னா 121 வரும். அடுத்து 169 வந்து 13க்கான ஸ்கொயர். அடுத்தது என்ன நம்பர் வரும் அப்படின்றத பாருங்க. அதே மாதிரி 361 வந்து எதுக்கான ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19க்கான ஸ்கொயர். இது வந்து 19 ஸ்கொயர் வரும். அப்ப 7, 11, 13, அடுத்தது 15 வரலாம், அடுத்து 17 வரலாம், அடுத்தது 19. இங்க 2 நம்பர் வந்து நமக்கு இடிக்குது. இதே இடத்துலயும் பாருங்க 7 இருக்கு, ஆனா 9 வரணும். ஒற்றைப்படை என்ன வந்துச்சுன்னா 7 இருக்கணும், 7க்கு அப்புறம் 9 வரணும், 9க்கு அப்புறமேட்டு தான் 11 வரணும், 11க்கு அப்புறமேட்டு 13 கரெக்டா வந்துருச்சு, 13க்கு அப்புறமேட்டு 15, 15க்கு அப்புறமேட்டு 17, 17க்கு அப்புறமேட்டு 19. இந்த ஆர்டர்ல வந்தா இந்த இடத்துல வந்து சரியா பண்ணலாம். ஆனா இங்கேயே பாருங்க 7க்கு அப்புறமேட்டு 11ன்னு வந்துருச்சு, 9 வரல. அடுத்தது அடுத்த நம்பரே வந்துருச்சு. உங்களுக்கு ஒரு நம்பர் விட்டு விட்டு வருதா அப்படின்னு செக் பண்ணாலும் கிடையாது. 7க்கு அப்புறமேட்டு 9 வரணும், ஆனா வரல, 11 வந்துருச்சு. 11க்கு அப்புறமேட்டு 13 அடுத்த நம்பரே வந்துருச்சு. அடுத்து இங்க 15 வருமா 17 வருமா அப்படின்றது உங்களுக்கு குழப்பமா இருக்கும். ஃபர்ஸ்ட் இது எந்த ஆர்டர்ல இருக்கு அப்படின்றத பாருங்க. 7, 11, 13, 19 இதெல்லாம் வந்து பகா எண்கள். பகா எண்கள் அப்படின்றது வரும். ஒன்றும் அந்த நம்பரால மட்டும்தான் வகுப்படும். அப்ப பகா எண்கள் அப்படின்னு பார்க்குறப்ப 2, 3, 7, 11, 13, 17, 19 இந்த ஆர்டர்ல வரும். ஏன்னா 15 வந்து 3ஆலையுமே வகுப்படும், அதனால 15 வராது. இப்போ இந்த இடத்துல என்ன வரும்னா 17 தான் வரும். 17 ஸ்கொயர் என்ன அப்படின்றத பாருங்க. 17 பெருக்குனீங்கன்னா 7 7 49, மீதி 4, 1 7 7 4 11, 1 7 1 1 9 8 2. இங்க என்ன வரும்னா 289 தான் வரும். இதான் ஆன்சர். ஒரு செவ்வகத்தின் ஒரு பக்கம் 5 சென்டிமீட்டர், அதன் மூலை விட்டம் 13 சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் பரப்பு காண்க. செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? L × B. செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா L × B. இல்லைன்னா கொடுத்துருக்காங்க ஒரு செவ்வகத்தின் ஒரு பக்கம் வந்து 5 சென்டிமீட்டர், ஒரு பக்கம் எதுவாக வேணாலும் இருக்கலாம், இது 5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதோட மூலை விட்டம் கொடுத்துருக்காங்க, அகலம் கொடுக்கல, மூலை விட்டம் கொடுத்துருக்காங்க 13 சென்டிமீட்டர் அப்படின்னு.
அப்ப செவ்வகத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. செவ்வகத்தின் பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல பாருங்க, இது ஒரு செங்கோண முக்கோணமா இருக்கு. இதுல இந்த முக்கோணம் பார்ட்டை மட்டும் தனியா எடுத்துக்கலாம். 13 சென்டிமீட்டர் இங்க இருக்கு, கீழே வந்து 5 சென்டிமீட்டர் இருக்கு. இதுக்கு மட்டும் லெட்டர் கொடுத்துக்கோங்க, ABC. இது ஒரு செங்கோண முக்கோணமா இருக்கு. இப்போ எந்த இது வந்து அப்ளை பண்ணலாம்னா பித்தாகரஸ் தேற்றம் வந்து அப்ளை பண்ணலாம். பித்தாகரஸ் தேற்றம் என்ன? கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு எதிர்பக்கம் ஸ்கொயர் பிளஸ் அடிப்பக்கம் ஸ்கொயர் அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க. கர்ணம் வந்து எதுனா இந்த சைடு இருக்கிறது தான், பெரிய பக்கமா இருக்கிறது தான் கர்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏசி தான் கர்ணம், இது கர்ணம். எதிர்பக்கம் எது? பிசி தான் எதிர்பக்கம். அடிப்பக்கம் வந்து ஏபி. எதிர்பக்கத்தை வந்து அப்படியே வச்சுக்கலாம், எக்ஸ்னு வச்சுக்கலாம். கர்ணம் ஸ்கொயர் அப்படின்றது என்ன? 13 ஸ்கொயர் ஈக்குவல் டு எதிர்பக்கம் என்ன? எக்ஸ் ஸ்கொயர். அடிப்பக்கம் என்ன? 5 இருக்கு, இதான் அடிப்பக்கம். 5 ஸ்கொயர். பித்தாகரஸ் தேற்றம் படி நம்ம பண்றோம். 13 ஸ்கொயர் பண்ணோம்னா 169, எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். 5 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 25, 169. இந்த 25 வந்து ஈக்குவல் இந்த சைடு போயிருச்சுன்னா மைனஸா மாறிடும். 169ல 25 போயிருச்சுன்னா 9ல 5 போனா 4, 6ல 2 போனா 4, 1. அப்ப எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 144. இந்த ஸ்கொயர் வந்து அந்த சைடு போயிருச்சுன்னா ரூட்டா மாறிடும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 144. 144க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 12 வரும். 144க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 12 வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 12. அப்போ எக்ஸுக்கு பதிலாக அப்ளை பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து 12 இருக்கு. இந்த முக்கோணத்தில் இந்த சைடு வந்து 12னா செவ்வகத்தில் பாருங்க, இதோட அகலமும் 12 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? நீளம் இன்ட்டு அகலம். நீளம் வந்து 5, அகலம் வந்து 12 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரெண்டுத்தையும் பெருக்குங்க. 12 இன்ட்டு 5 எவ்வளவு? 12 5 60. செவ்வகத்தின் பரப்பளவு வந்து 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் சரியானது. அடுத்த சம்மு, ஒருவர் ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக பணியமர்த்தப்பட்டுள்ளார். ஆனால் அவர் சில நாட்கள் வேலைக்கு வராமல் வேலை செய்த நாட்களுக்கான ஊதியமாக ரூபாய் 1387 பெற்றார். அவர் அனைத்து நாட்களிலும் வேலை செய்திருந்தால் ஊதியமாக ரூபாய் 1752 பெற்றிருப்பார் எனில் அவர் வேலை செய்த நாட்களை காண்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் வந்து வேலை செய்த நாட்களுக்காக ஊதியம் வந்து வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு வாங்கியிருக்காருன்னா 1387 ரூபா வாங்கியிருக்காரு. இது என்னன்னா அவர் வேலை செய்த நாட்களுக்கான ஊதியம். அவர் வேலை செய்த நாட்களுக்கான ஊதியம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? அவர் அனைத்து நாட்களும் வேலை செய்திருந்தால் எவ்வளவு வந்து ஊதியம் வாங்கியிருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தமா எவ்வளவு வாங்கியிருப்பார்னா 1752 ரூபா வந்து மொத்தமா அவர் லீவு போடாம வந்து வேலை செஞ்சிருந்தாருன்னா 1752 ரூபா வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் வேலை செய்த நாட்கள் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் வேலை செய்த நாட்களுக்காக எவ்வளவு ஊதியம் வாங்கியிருக்காரு? 1387. இதுக்கான நாட்கள் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இது மொத்தமா வேலை செஞ்சாங்கன்னா ஊதியம் வாங்கியிருப்பாருன்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுனா, இந்த ரெண்டு நம்பருக்கும் நீங்க மீப்போவா கண்டுபிடிச்சாலே ஈஸியா வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். 1387க்கும் 1752க்கும் மீப்போவா கண்டுபிடிங்க. 2ஆல் டிவைட் ஆகுதான்னு பாருங்க. இங்க 7 இருக்கு, அப்ப 2ஆல் ஆகாது. 4 2 6 8 10 இதெல்லாம் ஆகாது. அப்போ ஒத்தப்படையில பாருங்க 3ல ஆகலாம். 4 3 12, மீதி 1, 6 3 18, 7 தான் இருக்கு, அப்ப ஆகாது. அடுத்து எதுல ஆகலாம்? 9ல ஆகுதான்னு பாருங்க. 9 9, மீதி வந்து 4 இருக்கு. 9 45, மீதி 3 இருக்கு. 37 வந்து 9ஆல் டிவைட் பண்ண முடியாது. அப்ப 1ல இருந்து 9 வரையுமே உங்களால டிவைட் பண்ண முடியல ஒரு பொதுவான நம்பரால. அப்ப என்ன பண்ணலாம்னா நீள் வகுத்தல் முறையில வந்து டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஸ்கூல்லயே நீங்க படிச்சிருப்பீங்க நீள் வகுத்தல் முறை. ரெண்டு பெரிய நம்பர் இருக்குன்னா அதுக்கு மீப்போவா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நீள் வகுத்தல் முறையில வந்து கண்டுபிடிக்கலாம். அப்ப இந்த ரெண்டு நம்பர்ல எது பெரிய நம்பர் அப்படின்றத பாருங்க. இந்த ரெண்டு நம்பர்ல எது பெரிய நம்பர்னா 1752 தான். அதை உள்ள போட்டுக்கிட்டு சின்ன நம்பரை வந்து வெளியில போட்டுக்கோங்க. 1387. இப்போ டிவைட் பண்ணுங்க, ஒரு டைம் தான் வரும். 1387 மைனஸ் பண்ணீங்கன்னா 12ல 7 போயிருச்சுன்னா 5, இங்க 4 தான் இருக்கும். 14ல 8 போயிருச்சுன்னா 6, இங்க 6 இருக்கும். 6ல 3 போனா 3. இப்போ இந்த ரெண்டு நம்பர்ல எது சின்ன நம்பர் அப்படின்னு பாருங்க. 365 தான் சின்ன நம்பர், அதை வெளியில போட்டுக்கோங்க. பெரிய நம்பர் வந்து 1387. இதே மாதிரியே மீதி 0 வர வரையும் டிவைட் பண்ணிக்கிட்டே நம்ம வரணும். இப்போ டிவைட் பண்ணி பாருங்க. 365 3ஆல பெருக்குனீங்கன்னா 5 3 15, மீதி 1 6 3 18 19, மீதி 1 3 9 1 10. 3 டைம் வரும். 1095 வரும்.
மைனஸ் பண்ணிங்கன்னா 7 5 போனால் 2, 18 9 போனால் 9, இங்கே 2 இருக்கும், 292. இப்போ இந்த ரெண்டு நம்பரில் எது சின்ன நம்பர்னு பாருங்க, 292 தான். இதை வெளியில் போட்டு பெரிய நம்பரை வந்து உள்ளே போட்டுக்கோங்க, 365. ஒரு டைம் வரும், 1 × 292 292, மைனஸ் பண்ணிங்கன்னா 3, 16ல் 9 போயிருச்சுன்னா 7, 73 வருது. இப்போ இந்த ரெண்டு நம்பரில் எது சின்ன நம்பர்னு பாருங்க, 73 தான். 73 வெளியில் போட்டுக்கிட்டு 292 உள்ளே போட்டுக்கோங்க. இப்போ 73ஓட எதை பெருக்குனா 292 வருது அப்படின்னு பாருங்க. 73ஓட 3ஆல் பெருக்குனீங்கன்னா 3 9, 7 3 21, 219 தான் வருது. 4ஆல் பெருக்கி பார்க்கலாம். 73 × 4, 4 3 12, மீதி 1, 7 4 28, 28 1 29, 292 வருது. அப்போ 4 டைம் வருது, 292 மைனஸ் பண்ணிங்கன்னா 0 வருது. இப்போ மீதி வந்து 0 வந்துருச்சுன்னா எந்த நம்பரால் வகுத்தோமோ அதுதான் வந்து ஒரு நாள் சம்பளம். இதுதான் இதுக்கான மீப்போவா 73. இந்த 73 அப்படின்றது என்னன்னா அவர் வேலை செய்த ஒரு நாள் ஊதியம். அவர் வேலை செய்த ஒரு நாள் ஊதியம் எவ்வளோனா 73 ரூபாய். இந்த சம்பளம் என்ன கேட்டிருக்காங்க, அவர் வேலை செய்த ஒரு நாள் ஊதியம் கேட்கல, அவர் வேலை செய்த நாட்கள் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ மொத்தமாக வேலை செஞ்சிருப்பார்ல 1387 ரூபா வாங்கியிருக்காருல, அது எத்தனை நாட்களுக்கு வேலை செய்து 1387 ரூபா வாங்கியிருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி பார்க்குறப்ப என்ன பண்ணோம்னா இந்த 1387 73ஆல் டிவைட் பண்ணோம். ஒரு டைமு 73 மைனஸ் பண்ணிங்கன்னா 5, 13ல் 7 போயிருச்சுன்னா 6, இந்த 7 வந்து கீழே இறங்கிடும், 657 வருது. 73ஓட எது பேருக்குன்னா 657 வருதுன்னு பாருங்க. 6ஆல் பெருக்குனீங்கன்னா 6 3 18, மீதி 1, 6 6 36, 7 6 42, 43, 438 தான் வருது. நமக்கு தேவை 657. 8ஆல் பெருக்கி பாருங்க, 8 3 24, மீதி 2, 7 7 49, 8 7 56, 58 வருது. அடுத்து 9ஆல் பெருக்கி பாருங்க, 73 9, 9 3 27, மீதி 2, 9 7 63, 63 2 65. 9ஆல் பெருக்கினா தான் 657 வருது. அப்போ 9 657 மைனஸ் பண்ணிங்கன்னா 0. அப்போ இவர் 1387 ரூபா எத்தனை நாட்கள் வேலை செஞ்சிருக்காருன்னா 19 நாட்கள் வந்து வேலை செஞ்சிருக்காரு. ஏதான் சரியானது. அடுத்த சம்மு கொடுக்கப்பட்ட 3 எண்களின் பெருக்கற்பலன் 1875 மற்றும் அவற்றின் மீப்போவா 5 எனில் மீப்போமா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது HCF கொடுத்துட்டாங்க, மீப்போமா அப்படின்றது எல்சிஎம், மீசிமாவை தான் மீப்போமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு மீசிமா மீப்போவானாலே 2 எண்கள் தான் கொடுத்துருப்பாங்க. இரு எண்களின் பெருக்கற்பலன் ஈக்குவல் டு மீசிமா இன்ட்டு மீப்போவா அப்படின்ற ஃபார்முலா நமக்கு தெரியும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 எண்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இரு எண்கள்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். XY ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு HCF அப்படின்றது தெரியும். HCF என்ன அப்படின்றத போட்டுட்டு எல்சிஎம் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இல்லை 3 எண்கள் அப்படின்னு கொடுக்குறப்ப இந்த ஃபார்மேட் வந்து யூஸ் ஆகாது. இது அப்படியே சின்னதாக சேஞ்ச் பண்ணாலே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 3 எண்கள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணும்னா XYZ ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு HCF ஸ்கொயர் வந்துடணும். 3 எண்கள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா HCF ஸ்கொயர் பண்ணிக்கணும். 2 எண்கள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இது அப்படியே எழுதிக்கலாம். XY ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு HCF நமக்கு தெரியும். 3 எண்கள் அப்படின்னு கொடுத்துருந்தா மட்டும் HCFக்கு வந்து ஸ்கொயர் பண்ணிக்கணும். அப்போ பாருங்க 3 எண்களின் பெருக்கற்பலன் என்ன 1875. இது வந்து அந்த 3 எண்கள், இதோட பெருக்கற்பலன் வந்து 1875 ஈக்குவல் டு மீசிமா தான் கண்டுபிடிக்கணும். இது அப்படியே வச்சுக்கலாம். எல்சிஎம் இன்ட்டு HCF எவ்வளோ கொடுத்துருக்காங்க, மீப்போவா 5ன்னு கொடுத்துருக்காங்க. 5 ஸ்கொயர் பண்ணணும். இப்போ அப்படியே எழுதுங்க. எல்சிஎம் இன்ட்டு 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 1875 இருக்கு. 5ஆல் அடிக்கலாம். 5 5 25, இதை அடிச்சிங்கன்னா 3 5 15, மிச்சம் 3, 7 5 35, மிச்சம் 2, 5 35, திருப்பி 5ஆல் அடிக்கலாம். 7 5 35, மிச்சம் 2, 5 25. இப்போ எல்சிஎம் எவ்வளோ கிடச்சிருக்கு, அதாவது மீசிமா வந்து 75. த ஆன்சர் ஆப்ஷன் வந்து ஏ. இரு எண்கள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. 3 எண்களின் பெருக்கற்பலன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அடுத்த சம்மு 5இன் ஒரு பகுதி மற்றும் 8இன் ஒரு பகுதி என இரு பகுதியாக பிரிக்கப்பட்ட எண் 94இன் விகிதம் 3:4 எனில் அதன் முதல் பகுதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சம்ம பாருங்க, 94 இரு பகுதியாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. 94 2ஆ பிரிச்சோம்னா ஒன்று எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இன்னொன்று 94 - x அப்படின்னு வச்சுக்கலாம்.
ஏன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு எக்ஸுக்கு பதிலாக 5 அப்ளை பண்ணுங்க. எக்ஸுக்கு பதிலாக 5 அப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் வந்து 5, இந்த சைடு அப்ளை பண்ணிங்கன்னா 94 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 5 பண்ணிங்கன்னா 89 வரும். இப்போ ரெண்டுத்தையும் கூட்டி பாருங்க, 5யும் 89ஐயும் கூட்டினீங்கன்னா 94 வரும். அப்போ ஒரு பகுதி வந்து எக்ஸா இருந்துச்சுன்னா அந்த 94ல் அந்த எக்ஸை வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா மீதி உள்ள பகுதி வந்து இரண்டாவது பகுதியாக கிடைக்கும். அதனால தான் ஒரு பகுதியை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம், இன்னொரு பகுதியை வந்து 94 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். இதுவரை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது பார்க்கலாம். அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. 5இன் ஒரு பகுதி மற்றும் 8இன் ஒரு பகுதி என இரு பகுதியாக பிரிக்கப்பட்ட எண். அந்த இரு பகுதியாக பிரிக்கப்பட்ட எண் தான் 94ன்னு சொல்லியிருக்காங்க. 5ல் ஒரு பகுதினா 5ல் ஒரு பகுதி இந்த எக்ஸ், அடுத்தது 8ல் ஒரு பகுதி தான் இந்த 94 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதோட விகிதம் என்ன சொல்றாங்க? 3:4 அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3 வந்து இந்த எக்ஸோடதும் இந்த 4 வந்து இந்த 94 மைனஸ் எக்ஸோடதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தா முதல் பகுதி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த முதல் பகுதி தான் நம்ம எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம். இந்த எக்ஸ் கண்டுபிடிச்சாலே இதுக்கான ஆன்சர் நமக்கு தெரிஞ்சிடும். இந்த எக்ஸ் தான் முதல் பகுதி. இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்க. இதை அப்படியே பெருக்கிக்கோங்க. எக்ஸ் இன்ட்டு 1/5 எக்ஸ் இன்ட்டு 1/5 விகிதம். அதே மாதிரியே இந்த சைடு என்ன இருக்கு? 94 மைனஸ் எக்ஸ் 1/8. இது எதுக்கு சமமாக இருக்குன்னா 3:4க்கு சமமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க சம்லையே. இதை அப்படியே உள்ள பெருக்கிக்கோங்க. x/5 இஸ்டு 94 மைனஸ் எக்ஸ் பை 8 ஈக்குவல் டு 3:4. இந்த விகிதத்தை எப்படி மாற்றலாம்னா வகுத்தலா மாறிடும். இந்த விகிதம் வந்து வகுத்தலா மாறிடும். இப்போ x/5 94 மைனஸ் எக்ஸ் பை 8 ஈக்குவல் டு இது வந்து 3:4 வந்து 3/4 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்படியே குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க. இந்த 4 வந்து இங்க போயிடும். இந்த 94 மைனஸ் எக்ஸ் பை 8 வந்து மேலே போயிடும். x/5 இன்ட்டு இந்த 4 வந்து இந்த சைடு வந்துடும் ஈக்குவல் டு இங்கிட்ட என்ன இருக்கு? 3 இருக்கு. இதோட வந்து 94 மைனஸ் எக்ஸ் பை 8 இது வந்துடும். இது அப்படியே உள்ள பெருக்கிக்கோங்க. 4 இன்ட்டு எக்ஸ் 4x பை 5 ஈக்குவல் டு இதை 3 உள்ள பெருக்கினீங்கன்னா 3 12 மீதி 1 9 3 27 28 மைனஸ் 3ஓட பெருக்கினா 3x பை 8. இப்போ அடுத்ததும் அதே மாதிரி குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கோங்க. இந்த 8 வந்து இதோட போகும். அப்போ 8 32x ஈக்குவல் டு இந்த 5 வந்து இந்த சைடு போயிருச்சுன்னா பெருக்கலா மாறிடும். அப்போ 5 282 மைனஸ் 3x உள்ள பெருக்கினீங்கன்னா 5ஓட 282 5ஆல் பெருக்கிங்கன்னா I2 10 மீதி 1 I8 40 41 மீதி 4 I2 10 14 1410 மைனஸ் I3 15x. இந்த சைடு என்ன இருக்கு? 32x இருக்கு. x எல்லாம் ஒரு சைடு எடுத்து எழுதிக்கோங்க. இந்த சைடு வந்து 32x இருக்கு. இந்த சைடு மைனஸ் 15x இருக்கு. ஈக்குவல் டு இந்த சைடு போயிருச்சுன்னா பிளஸ்ஸா மாறிடும். பிளஸ் 15x ஈக்குவல் டு 1410 இருக்கு. 32 பிளஸ் 15 47x ஈக்குவல் டு 1410. இப்போ கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்க. 47ஓட எதை பெருக்குனா 1410 வரும் அப்படின்றத பாருங்க. 47ஓட 2 பெருக்கணும்னா 7 2 14 மீதி 1 4 2 8 1 9 94 தான் வருது. இப்போ 3ஆல பெருக்கி பாருங்க. 47ஓட 3ஆல பெருக்கினீங்கன்னா 7 3 21 மீதி 2 4 3 12 14 வருது. அப்போ 141 வருது. அடிச்சிங்கன்னா ஒரு டைம் வரும். இதை அடிச்சிங்கன்னா 3 டைம் வரும். 30 ஒரு 47 47 30 47 1410 வரும். இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 30. த ஆன்சர் ஆப்ஷன் வந்து பி. முதல் பாதி தான் எக்ஸ்ன்னு நம்ம சொல்லியிருந்தோம். முதல் பாதி என்னன்னு கேட்டிருக்காங்க. 30 தான் முதல் பாதி. இதோட டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் 2022ல கேட்கப்பட்ட வினாத்தாள்ல இருந்து 20 வினாக்கள் பார்த்திருப்போம். அடுத்த 10 வினாக்கள் வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க.